ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயி பாபாவின் பக்தர்களின் அனுபவங்கள் என்ற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து வழங்கியுள்ளார். இதிலிருந்து சோம்நாத் சங்கர் தேஷ்பாண்டே அப்படிங்கிறவருடைய பாபாவின் அனுபவங்களை நம்ம இப்ப பார்க்க போறோம். இவர் 1936 செப்டம்பர் மாதம் நரசிம்ம சுவாமிஜி கிட்ட அளித்த பேட்டியை தான் நாம இப்ப கேட்க போறோம். இவர் யாருன்னா நானா சாஹேப் நிமோன்கருடைய மகன். இவர் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரா வேலை பண்ணிட்டு இருந்தாரு. நானா சாஹேப் நிமோன்கர் நிமோன் அப்படிங்கிற பகுதியை சேர்ந்தவர். நிமோன் ஷீரடியில இருந்து 20 மைல்கள் அப்பால் இருந்தது. அதாவது இவங்க கோப்பர்கான் போனோம்னா ஷீரடி வழியா தான் போயிட்டு வரணும். அதனால ஷீரடி இவங்களுக்கு அந்த வழியா இருந்தது. ஷீரடியில இவங்களுடைய உறவினர்கள் நிறைய பேர் இருந்திருக்காங்க. அதனால ஷீரடிக்கு அவ்வப்பொழுது இவங்க வரது உண்டு. ஷீரடியில இருக்க மாதவராவ் தேஷ்பாண்டே அப்படிங்கிற ஷியாமாவுடைய தந்தையார் பல்வந்த் ராவ் நானா சாஹேப் நிமோன்கருடைய மாமா. இவங்க மாமாவுக்கு இவர் மேல ரொம்ப பிரியம், நானா சாஹேப் நிமோன்கர் மேல. அதனால அடிக்கடி அவங்கள சந்திச்சுக்கிறது உண்டு. அந்த மாதிரி நானா சாஹேப் நிமோன்கர் தன்னுடைய மாமாவை சந்திக்கிறதுக்கு ஷிரடிக்கு வந்த போது பல்வந்த் ராவ் சொல்றாரு, இங்க மசூதியில பாபான்னு ஒருத்தர் இருக்காரு, அவரை எல்லாரும் ஒரு பைத்தியக்கார ஃபக்கீரி அப்படின்னு சொல்றாங்க, நீ வேணா வரியா? எனக்கு என்னவோ அது கொஞ்சம் சந்தேகமா இருக்கு, அவர் என்ன இது பைத்தியக்காரரா அப்படிங்கறதுல சந்தேகமா இருக்கு, அப்படி எதுவும் இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன், நீ வேணா வாயேன், ஒரு தடவை போய் கண்டிப்பா நம்ம அவரை பார்க்கணும், வா போய் தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு இவரும் அவங்க மாமாவோட துவாரகமாய்க்கு போறாரு. துவாரகமாய்க்கு போனா எப்பவுமே பல்வந்த் ராவ் ஸ்ரீ சாய்பாபாவை பார்க்கலாம்னு சொல்லிட்டு துவாரகமாய்க்குள்ள போனா பாபா என்ன பண்ணுவாராம், கல்லோ இல்லாட்டி ஏதாவது ஒரு தடி எடுத்து அப்படியே சுழற்றி அதை இவர் மேல வீசிடுவாராம். அப்ப இவர் அந்த கல்லடி பட்டுக்கிட்டோ இல்ல தடியடி பட்டோ அங்கேருந்து தப்பிச்சு வந்தா போதும்னு வெளியில ஓடி வந்துருவாராம். ஆனா இந்த தடவை இவர் நானா சாஹேப் நிமோன்கரை கூட்டிட்டு போனப்ப ஒரே ஒரு தடவை ஏதோ கல்ல வீசி எரிஞ்சிருக்காரு பாபா. ஆனா அது நிமோன்கர் மேல கூட படலையாம், அப்படி கொஞ்சம் தூரத்திலேயே அந்த கல்லு விழுந்திருக்கு. நிமோன்கருக்கு பாபாவை முதல் முறையா பாக்குறாரு. பார்த்த உடனே பாபா பால் அப்படி ஈர்க்கப்பட்டுட்டாராம். அவருக்கு பாபாவை ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் இவங்க மசூதியில இருந்து வெளியில வராங்க. வெளியில வந்த உடனே பல்வந்த் ராவ் நிமோன்கர் கிட்ட சொல்றாரு, எப்ப நான் போனாலுமே மசூதியில கல்லடியோ தடியடியோ பட்டுட்டு தான் வருவேன், ஆனா இந்த தடவை ஏன் பாபா கல்லடியோ இல்ல தடியடியோ பண்ணல அப்படிங்கிறது எனக்கு புரியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப இவர் சொல்லியிருக்காரு, ஏன்னா நீங்க ஒவ்வொரு தடவை மசூதிக்குள்ள போகும்போதும் ஸ்ரீ சாயிபாபா ஒரு பைத்தியக்கார ஃபக்கீரியா அப்படின்ற நினைப்பிலேயே தான் நீங்க போயிருக்கீங்க. அவரை பைத்தியக்காரரா நீங்க பார்த்ததுனால அவரும் அதே மாதிரி உங்ககிட்ட பிஹேவ் பண்ணியிருக்காரு. ஆனா இந்த தடவை நீங்க நம்பிக்கையோட போனதுனால அவர் உங்களை எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப நீ என்ன நினைக்கிற, அவர் பைத்தியக்கார ஃபக்கீரி இல்லைன்னு நினைக்கிறியா அப்படின்னு பல்வந்த் ராவ் இவரை கேட்டிருக்காரு. அப்ப அவர் இல்ல இல்ல, அவர் ஒரு பெரிய மகான், அவர் பைத்தியக்காரர்லாம் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. மகான்கள் தன்னை பார்க்க வரவங்க முழு மனதோட அன்போடையும் பக்தியோடையும் போனா அவங்கள ஆதரவோட அவங்க வர வச்சு அவங்களுக்கு உண்டான ஆசீர்வாதங்களை கொடுப்பாங்க. நாம சந்தேக புத்தியோடையோ இல்ல ஏதாவது ஒரு தவறான எண்ணத்தோட போகும்போது அவங்க கல்லடி அடிக்கிறதோ இல்ல தடியடி அடிக்கிறதோ நம்மளோட அந்த தவறான எண்ணத்தை தான். ஏன்னா அவங்களுக்கு பிரபலமாகணும் இதெல்லாம் அவங்களோட பொருட்டே கிடையாது. எல்லாரையும் இங்க வர வைக்கணும், கூட்டம் சேர்க்கணும், இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது. அதனாலதான் இந்த மாதிரி தவறான எண்ணங்களோட போறவங்களுக்கு அந்த கல்லடியும் தடியடியும் படுது. சில நேரத்துல அதுவே ஆசீர்வாதங்களா கூட அந்த பக்தருக்கு அமைஞ்சிடும் அப்படிங்கிறது அப்புறம் தான் பல்வந்த் ராவுக்கு புரியுது. இப்ப நானா சாஹேப் நிமோன்கர் வருடத்திற்கு ஒரு முறையாவது போய் ஷிரடி பாபாவை தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில அவர் வருடத்துக்கு ஒரு முறை போக ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் 6 மாதத்துக்கு ஒரு தடவை, அதுக்கப்புறம் நினைச்சப்பெல்லாம் அவர் ஷிரடிக்கு போவாராம், பாபாவோட இருப்பாராம். அப்படி அவருக்கு பாபா மேல ஒரு பக்தியா இருக்கு. அவர் சங்கம்நேர் பகுதியில ஒரு ஹானரரி மேஜிஸ்ட்ரேட்டா வேலை பண்ணிட்டு இருந்திருக்காரு. அங்க நானா சாஹேப் சாந்தோர்கரை அவர் சந்திக்க நேரிடுது. நானா சாஹேப் சாந்தோர்கரும் ஸ்ரீ சாயி பாபாவோட ஒரு அத்தியந்த பக்தர்.
அதனால இவங்க 2 பேரும் சந்திச்சுக்கும் போது ஸ்ரீ சாய்பாபாவை பத்தி நிறைய விஷயங்கள் பேசி அவ்வளோ ஆனந்தமா அவங்களோட பொழுத கழிப்பாங்களாம். நானா சாஹிப் சாந்தோர்கர் வந்து மசூதியை வந்து சீர் செய்யணும், அங்க வந்து சில ரிப்பேர்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த ரிப்பேர்லாம் பண்றதுக்கு வந்து கொஞ்சம் பணம் எல்லாம் வசூல் பண்றாரு. அப்ப நானா சாஹிப் நிமோன்கரும் தன்னால இயன்ற அளவுக்கு நல்ல ஒரு தொகையை வந்து அவர் கொடுத்திருக்காரு. அதை விட ரொம்ப முக்கியமான சேவை அவர் என்ன செஞ்சாருன்னா, இந்த கட்டுமான பணிகள் எல்லாம் சீரோடையும் சிறப்போடையும் நடக்கிறதுக்காக தன்னால முடிஞ்ச எல்லா வேலையும் அவர் செஞ்சிருக்காரு. அந்த எல்லா வேலையோட மேற்பார்வையும் அவர் தான் அங்க இருந்து செஞ்சிருக்காரு. ஏன்னா பாபா வந்து இந்த வேலையை நடக்க விடாம, அதாவது இந்த வேலையை தள்ளி போடுறதுக்காக ரொம்ப வருஷமா இதை தள்ளி போட்டுட்டே வந்தாரு. இதை யாருமே மசூதிக்குள்ள நுழைஞ்சு அந்த மாதிரி எந்த வேலையுமே செஞ்சிட முடியாது அவ்வளவு ஈஸியா. ஏன்னா பாபா வந்து அது துவாரக மாய் இல்லையா, அதுல வந்து அப்படி எல்லாரையும் எல்லாம் விட்டுட மாட்டாரு. இது வந்து அந்த துவாரக மாயோட ஒரு இல்லம் அப்படின்னு தான் பாபா சொல்லுவாரு. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது அதோட பேஸ் அந்த மாதிரி ஃபவுண்டேஷன் வேலை எல்லாம் பண்றதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா பாபா வந்து கொஞ்சம் கூட அவங்களுக்கு வந்து பெர்மிஷனோ இல்ல வந்து ஒத்துழைப்போ கொடுக்காமயே இருந்தாரு. இப்ப வந்து கட்டுமான பணி பண்றவங்க வந்து ஏதாவது ஒரு ஃபவுண்டேஷனை போட்டுட்டு போனாங்கன்னா அடுத்த நாளே பாபா அதை உடைச்சு போட்டுடுவாரு. அப்ப திரும்பியும் அவங்க வந்து அந்த வேலையே பண்ண வேண்டியதா இருக்கும். அப்ப நானா சாஹிப் நிமோன்கர் என்ன பண்ணாருன்னா, பாபா வந்து ஒண்ணு விட்டு ஒரு நாள் வந்து சாவடியில போய் தூங்கிட்டு இருந்தாரு. சோ பாபா என்னைக்கெல்லாம் சாவடியில போய் தூங்குறாரோ அன்னைக்கு இரவு முழுக்க கண் விழிச்சு அந்த வேலையாட்கள் எல்லாம் வச்சு அந்த என்னெல்லாம் வேலை பண்ணணுமோ அதெல்லாம் செஞ்சிடுவாரு. அப்போ ராத்திரி முழுக்க அந்த வேலையை வந்து அவர் சூப்பர்வைஸ் பண்ணி அந்த வேலையை முடிச்சிடுவாரு. அடுத்த நாள் காலையில பாபா வர்றதுக்குள்ள அது ஓரளவுக்கு காய வச்சிடுவாங்க. அப்போ பாபா வந்து அதை ஏதாவது உடைக்கணும் அப்படின்னு நினைச்சா கூட பெருசா எதுவும் டேமேஜ் நடக்காம அவங்க பாத்துக்கிட்டாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நானா சாஹேப் நிமோன்கர் வந்து அந்த ரிப்பேர் ஒர்க்குக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணாரு. பாபாவுக்கு வந்து நானா சாஹேப் நிமோன்கர்னா ரொம்ப பிடிக்கும். அவர் மேல ரொம்ப நம்பிக்கையும் பாபா வச்சிட்டு இருந்தாரு. 1916ஆம் ஆண்டு 18ஆம் ஆண்டு வாக்குல எல்லாம் என்ன ஆச்சுன்னா, ஸ்ரீ சாய்பாபாவுக்கு வந்து நிறைய தட்சணைகள் வர ஆரம்பிச்சது. அந்த தட்சணை பணத்தை எல்லாம் பத்திரமா வச்சுக்க சொல்லி பாபா வந்து நானா சாஹேப் நிமோன்கர் கிட்ட தான் கொடுத்து வச்சிருந்தாராம். இன்னும் சொல்ல போனா ஷாமா கூட நினைச்சாராம் பாபா வந்து இதெல்லாம் அவருக்கு வந்து பரிசு தொகை மாதிரி கொடுக்குறாரு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அப்படி இல்லை. இவர் வந்து நானா சாஹிப் நிமோன்கரோட மகன் என்ன சொல்றாருன்னா, சோம்நாத் சங்கர் அவர்கள், அப்படி ஒரு தேவை எங்க குடும்பத்துக்கு இருந்ததில்லை. பாபாவோட எங்க அப்பா இருக்கும் பொழுது அவருக்கு என்ன பண தேவை இருந்தாலும், எப்ப பணம் வேணும்னு எங்க அப்பா சொன்னாலும் உடனே நான் வந்து அந்த பணத்தை அனுப்பி வச்சிடுவேன். அதனால பாபா வந்து தன்னுடைய பணத்தை வந்து இவர்கிட்ட பாதுகாப்பா இருக்கிறதுக்கு தான் கொடுத்திருந்தாரு தட்சணைக்கு. தட்சணை பணத்தை எல்லாம் இத்தனைக்கும் பாபா சொல்வாராம், இந்த ஃபக்கீரியோட பணத்தை எவனாவது அபகரிக்கவோ இல்ல அதை விழுங்கிடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சான்னா அவன் வந்து எந்த பணத்தை விழுங்குறானோ அந்த பணத்தோட கடைசி சில்லறை வரைக்கும் அவன் கக்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னு பாபா சொல்லுவாராம். அதனால பாபா கொடுத்த தட்சணை பணத்தை எல்லாத்தையும் பத்திரமா வச்சு பாபா என்னென்ன வேலைக்கு அதை வந்து பயன்படுத்த சொன்னாரோ, அதாவது கோயில் பணிகளுக்காகவோ இதர கோவில் ஷிரடியில இருக்க மற்ற கோயில்களுக்கோ இல்ல எந்த வேலைக்காக பாபா அதை பயன்படுத்த சொல்லி அறிவுரை பண்ணாரோ அதே மாதிரிதான் நிமோன்கர் செய்வாராம். இல்ல அந்த பணத்தை வாங்கி பாபா வேற யாருக்காவது கொடுத்தது உண்டு அப்படின்னு சொல்றாரு. இதோட தொடர்ச்சியை நாம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். ஓம் சாய்ராம்.